புரியுதா? எப்படி போட்டீங்க? இந்த 10 2 இடம் மாற்றி 2 10 போட்டுருக்கீங்க. 11 1ங்கிறத 1 போடாத விட்டீங்க. அதான் 9 வந்துருக்கு. அதை 1 போட்டலாமா? எப்படி மாற்றி போடலாம்? என்ன கிடைக்கும்? 1 12 கிடைக்கும் இல்லையா? இப்போ 10 வந்துச்சா? அவ்வளோதான். இப்படியே மாற்றி மாற்றி போட்டு கூட்டிக்கலாம். இது என்ன எண்? இது என்ன எண்? இது என்ன எண்ணு தெரியுமா? இது என்ன எண்? இல்லடா, நீங்க அதை விட்டுருங்க. பகு எண் பக எல்லாம் அன்னைக்கு சொல்லி கொடுத்ததை விட்டுருங்க. இது கூட்டப்படும் எண். என்ன எண்? இது என்ன எண்? கூட்டும் எண். என்ன எண்? அது ரெண்டையும் சேர்த்தாக்க என்ன கிடைக்கும்? அதான் அந்த 12க்கு என்ன பேரு? 12க்கு 10க்கு வந்து கூட்டப்படும் எண், 2க்கு வந்து கூட்டும் எண், 12க்கு என்ன எண்? என்ன பேர் வரும்? ஒரு ஒரு பொருள்களை கூட்ட சொன்னா நம்ம அவங்க கேள்வி என்ன அதோட ஆன்சர் என்ன நம்ம சொல்லுவோம்? கூட்டலுக்கு வேற பேர் என்ன சொல்லுவோம்? அது இங்கிலீஷ்ல கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்தது தமிழ்லயே வேற என்ன சொல்லுவோம்? கூட்டலுக்கு இந்த கையில 10 இந்த கையில 10 இருக்குது. ரெண்டு என்ன பண்ணுவோம்? சேர்த்துவோம். சேர்த்துவோம், கூட்டுவோம். அப்ப சேர்த்தல் ஒரு வார்த்தை வருதா? கூட்டல் ஒரு வார்த்தை வருதா? வேற என்ன வார்த்தைகள் வரும்? 5 குவியல் இருக்குது. 5 குவியல் சேர்த்தா அங்க என்ன ரெண்டுன்னு சொல்லுவோம். அங்க ஒரு வார்த்தை வரும். கூட்டல்னா என்னன்னு சொல்லுவோம். அதிகம் மறுமடா அருமடா கிளாப் பண்ணுங்க. முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, சொல்லு. முக்கியமான வார்த்தை கூட்டல்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்குவோம்? செக்ஷன் ஏ செக்ஷன்ல ஒரு வாரம் கழிச்சு தான் இப்ப பூர்ணிமா கண்ணே, கூட்டல்னாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்? சொல்லு. அது ரைட். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஒன்று சொல்லியிருக்கனே. வீட்டில் யோசனை பண்ணிட்டு வாங்க, அதை பேசிக்கலாம். இப்போ இதுக்கு 10க்கு கூட்டப்படும் எண் இதான இருக்குது. நடுவில் இது என்ன எண்? கூட்டும் எண். இது என்ன வரும்? விடைன்னு சொல்லுவோமா? அந்த விடைக்கு என்ன பேரு? கூட்டல் பலன். சொல்லுங்க. இப்போ ஒவ்வொன்றையும் நீ கணக்கு போடும் பொழுது கூட்டு. இப்போ நான் ஒரு கணக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். என்ன கணக்கு? 10 கூட்டல் 4 அப்படின்னு சொல்லிடுறேன். இல்லாட்டா இதை எடுத்துக்கலாமா? 10 கூட்டல் 3. கூட்டப்படும் எண் 10, கூட்டும் எண் 3, கூடுதல் பலன் 13 அப்படின்னு எழுதுங்க. கருத்து வாக்கியமா நீங்க எழுதணும். எழுத தெரியுமா? ஒன்னே ஒன்று மிஸ் எழுதி போடுவாங்க. சரியா? அதே போல மற்றது எழுதிக்கலாமா? இப்ப இதை சொல்லுங்க. யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கணும். உலகமாக அறிவாளி யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. சொல்லுங்க. இது எங்க பார்த்துருக்கீங்க? எந்த இடத்துல பார்த்துருக்கீங்க? என்னடா? அதை நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன குட்டி இந்த குட்டி தான். எந்த குட்டி? உங்க பேர் சொல்லுடா குட்டி. பேர் சொல்லுங்க. தர்ஷனா ஸ்ரீ. சவுண்டா சொல்லுங்க. வெரி குட். கிளாப் பண்ணுங்க தர்ஷனா. வாய்ப்பாட்டில் இதை பார்த்துருக்காங்க. சரி, ஒரே வாய்ப்பாட்டில் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? சொன்னேன் ஒருத்தர் தான் இருந்துச்சு ஆன்சர் சொல்லணும்னு சொல்லுங்க. ஒவ்வொரு கூட்டல் வாய்ப்பாட்டிலையும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. இருக்கா? அதுக்கு உங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. சொன்னாங்க உங்க பேர் எப்படி? தர்ஷனி. வெரி குட். அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. இப்போ 11 கண்டுபிடிச்சிங்களா? இன்னும் எத்தனை வரைக்கும் நீங்க விடையை உருவாக்கலாம்? ப்ளீஸ். எத்தனை வரைக்கும் விடையை உருவாக்கலாம் அப்படின்னு கேள்வி நீங்க தான் உருவாக்க போறீங்க. புரியுதா? இப்போ 13க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்?